34வது திருவிளையாடல் புராணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாப்போமா. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் காடு மூடி கவனிப்பாரற்று கிடந்தது. அப்போது காஞ்சிபுரத்தை வெற்றி கொண்ட சோழன் காட்டை வெட்டி சீராக்கி கோவில புதுப்பிச்சான். அதனால அவனுக்கு காடு வெட்டின சோழன் என்ற பெயர் உண்டாயிற்று. அவன் தீவிரமான சிவபக்தன். அவனுடைய நகைகள் விபூதியும் ருத்ராட்சமும் தான். ஒரு சமயம் காமாட்சியை தரிசிக்க வந்த முனிவர் ஒருவர் சோழனை பார்த்து சுந்தரேஸ்வரரின் பெருமையை கூறினாரு. பாண்டிய மன்னன் சோழனுக்கு பகைவன், எப்படி சுந்தரேஸ்வரரை போய் பார்ப்பது அப்படின்னு கவலைப்பட்டான். அப்பந்தான் சுந்தரேஸ்வரர் சோழன் கனவுல தோண்டி, நீ மட்டும் மாறு வேடத்தில் தனியாக வந்தா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. மன்னனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. யாருக்கும் தெரியாமல் மாறு வேடத்துல மதுரைக்கு வந்தான். ஆனா வைகையில வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பொற்றாமரையிலும் வைகையிலும் நீராட முடியாமல் அவன் அப்படியே தவிச்சு போய் நின்னான். அப்பந்தான் பாண்டியன் பார்த்தா நம்மளை சிறைப்பிடித்து விடுவானே என்று எம்பெருமான் சிவபெருமானை, கடம்பவன சுந்தரேஸ்வரா, இதற்கு நீர் எனக்கு ஒரு வழி செய்யக்கூடாதா என்று வேண்டினான். சுந்தரேஸ்வர பெருமான் வடக்கு கோட்டை வாசலை உடைத்து கொண்டு சித்தர் வடிவில் சோழன் இருக்கும் இடம் வந்தார். என்ன அதிசயம் பாருங்கள்! வெள்ளம் வற்றி வைகையில் மணல் தெரிந்தது. கனவோ நிஜமோ என சோழன் பிரமிச்சு போய் நின்னான். வந்த ஈசன், நான் மீனாட்சியை பார்க்க போறேன், நீ வருகிறாயா என்று கேட்டார். கனவில் நடப்பவன் போல் சித்தருடன் நடந்தான். சோழன் பொற்றாமரையில் நீராடி அம்மையையும் அப்பனையும் கண்குளிர சேவித்து போற்றி பாமாலை பாடினான். இருட்டின் அவனுக்கு தெளிவாக பார்க்கும் தன்மையை சிவபெருமான் அருளியிருந்தார். விடியும் நேரமாகிவிட்டது. பாண்டியனுடன் போர் புரியும் அளவுக்கு உன்னிடத்திலே ஆற்றல் இல்லை, அதனால நீ கிளம்பிவிடு என்று சொல்லி ஈசன் ரிஷப குறியை வைத்து மீண்டும் கோட்டை வாசலை அடைத்து விட்டார். காலையில வந்து காவலன் பார்த்தார். ரிஷப குறி மாறி இருப்பதை மன்னன்ட்ட போய் சொன்னாரு. இது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டான் பாண்டிய மன்னன். இதற்கான விடை தெரிய வேண்டும் என்று சொல்லி உணவு உண்ணாது வெறும் தரையில படுத்து உறங்கிச்சான். அப்பந்தான் ஈசன் பாண்டியனுடைய கனவுல வந்து நடந்ததை எல்லாம் சொன்னான். காடு வெட்டிய சோழனுக்காக நான் கதவு திறந்து விட்ட விஷயத்தை பாண்டிய மன்னனுக்கு ஈசன் சொன்ன இந்த 34வது திருவிளையாடலை படிப்பவர்களுக்கு எல்லா நலனும் வந்து கிட்டும்.